ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரைடே சமையல் என்ன அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி இல்லைங்களா, அதனால் சிம்பிளாக துணி வச்சு சாமிக்கு படையல் போட்டாச்சு. ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க. நானும் என்னுடைய 2 மகள்கள் மட்டும்தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோம். அவருக்கு ஷடவுன் ஒர்க் அப்படின்றதுனால காலையிலே கிளம்பி போயிட்டார். நைட்டு தான் வருவார். நாங்கள் 3 பேர் மட்டும் அப்படின்றதுனால சிம்பிளாக படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதுசாக வர வியூவர்ஸும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன சமையல் சொல்லிட்டு பார்க்கலாமா? சுட சுட சோறு, ஃப்ரைடே படையல், கண்டிப்பாக சாம்பார் தாங்க. ஆனால் இந்த சாம்பார் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்படி என்னதான் இதில் என்ன காய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்தரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி, சின்ன வெங்காயம். சூப்பராக இருந்ததுங்க இந்த சாம்பார். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய மக சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாள். ஏன்னா அவளுக்கு சாம்பார் பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி அவளே வாய் திறந்து சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்ததுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், கூடவே கருப்பு சுண்டல் அவிச்சு தாளித்து வச்சுருக்கேன். சர்க்கரை பொங்கல், படையல்னாலுமே கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ சூப்பரான சர்க்கரை பொங்கல், மசாலா வடை, மோர் தாளிச்சிருந்தேன். என்னுடைய 2வது மகளுக்கு இந்த மாதிரி மோர் தாளிச்சேன்னா ரொம்ப பிடிக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிடின்னு என் பொண்ணுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு வந்தா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த அப்பளத்தை பொரித்து வச்சுக்கிட்டா. அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ருசியாக நீங்களும் சாம்பார் வைக்கணுன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான சாம்பார் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.